எங்க குட்டி பாப்பாவுக்கு காது குத்த போனது 2 நாள் லாங் ட்ரிப்புங்க. ட்ரெயின்லேயே போயிட்டு வந்தோமா, அதில உடம்பும் டயர்ட் ஆயிடுச்சு, வயிறும் சரியில்ல. வயிறு எனக்கு மட்டும் தான் சரியில்ல. மத்தவங்களுக்கெல்லாம் ஓகே தான். ஆனாலும் நாங்க எப்பவுமே ஊருக்கு போனாலும் சரி, எங்க மாமியார் வீடு, எங்க போனாலும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது, வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டோம். இதுதான் வந்து வீட்ல செய்வோம். அரிசி நல்லா வேக விட்டுட்டு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் அது கூடயே போட்டு, குக்கர்ல வச்சு 4 விசில் வந்த பிறகு நல்லா மசிச்சுட்டு தண்ணி ஊத்தி, தண்ணியா குடிச்சுருவோங்க. அப்படி குடிக்கும்போது வயிறுக்கும் எதுவும் செய்யாது, உடம்பும் நல்லா ஹெல்தியா இருக்கும். டயர்ட்னஸ்லாம் ஒண்ணுமே தெரியாது. அடுத்த நாள் வேலைக்கு கரெக்ட்டா போயிடலாம். ஆனா, இன்னைக்கு நான் அந்த மாரிலாம் எதுவுமே செய்யல. அதனால என் வயிறு சரியில்லங்க. இப்போ எனக்கு லஞ்ச் இதுதான். இந்த சுண்டக்காய் வத்தலும், கொத்தவரங்காய், மொளகா வத்தல் இது தொட்டுக்கிட்டு இந்த கஞ்சிய சாப்பிடணும். அவ்வளோதாங்க. இது நாங்க எப்பவுமே செய்யறது தான். அது இந்த டைம் மட்டும் தான் செய்யல. அதனால எனக்கு உடம்பும் சரியில்ல. அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க. ஆரோக்கியமா இருங்க.